ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாகேந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஆப்ஸில் இருக்கிற, அதாவது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற சதையை வந்து குறைக்க போகிறோம். சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு 5 ஒர்க் அவுட், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பண்ணுங்கள். அதாவது வயிற்றில் இருக்கிற ஃபேட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். வாங்க ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். டே 18 ஃபஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிசர்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். காலை ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ரெண்டு கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டேன். காலை பாருங்கள், ரெண்டு முட்டிக்கிட்டேயும் வந்து கிராஸில் மீட் பண்ணுற மாதிரி பண்ணணும். பாருங்கள், 2 முட்டியும் கிராஸில் மீட் ஆகும். இதுக்கு பேர் தான் சிசர்ஸ் ஒர்க் அவுட். நிதானமாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள், ஈஸியான ஒர்க் அவுட். இன்றைக்கி நம்ம எல்லாமே வயிற்றில் இருக்கிற சத பகுதியை வந்து நம்ம நல்லா குறைக்க போகிறோம். இன்றைக்கி பண்ணுற ஒர்க் அவுட்டில் மெயினாக லோவர் ஆப்ஸ் தான் டார்கெட் ஆகும் இன்றைக்கி பண்ணுற ஒர்க் அவுட்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் நிறைய நம்பர்ஸ் போடுங்க. இது ஒரு 4 மினிட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் போட முடியுதோ, ஒரு ஒர்க் அவுட்டும் எவ்வளோ ரெப்பிட்டேஷன்ஸ் நம்பர்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ நம்பர்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ளாட்டர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னு பாருங்கள். 2 கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 2 காலையும் மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு காலை 2ஐயும் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும், ஃப்ரீயாக ஸ்ட்ரெச் பண்ணணும். முட்டி மடங்குச்சுனாலும் பிரச்சனை இல்லை. சிலவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, முட்டி மடங்கினாலும் பிரச்சனை இல்லை. பட் அந்த கிராஸில் போகிறது கரெக்டாக போகணும். ஏரில் நீங்கள் கீழேயே கொண்டு போகக்கூடாது, காலை அப்படியே மேலேயே இருக்கணும். அடுத்தது நம்ம 3வது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 3வது ஒர்க் அவுட் வந்து டைமண்ட் லெக் ரைஸ். பாருங்கள், என்னோடய 2 பெருவிரலையும் பாருங்கள் நான் சேர்த்து வச்சுட்டேன். அவ்வளோதான். 2 பெருவிரலையும் சேர்த்து வச்சுட்டு 2ஐயும் அட் அ டைம் ஒன்று போல் தூக்கணும். அவ்வளோதான் லெக் ரைஸ். இது வந்து டைமண்ட் லெக் ரைஸ்ன்பாங்க. லோவர் ஆப்ஸ் வந்து செம்மையாக பிடிக்கும். அதாவது இப்படி பண்ணும்போது தான் அந்த 6 பேக் வர்றதுக்குள்ள அந்த லாஸ்ட் பாட்டமில் 2 மசில் இருக்கும். அந்த 2 மசில் இந்த ஒர்க் அவுட் பண்ணால் தான் வரும், நல்லாவே ஃபார்ம் ஆகும். 6 பேக் வேண்டான்னு ட்ரை பண்ணுறவங்க கொழுப்பு கரைக்கிறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்தது நம்ம 4வது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 4வது ஒர்க் அவுட் வந்து என்ன, பெண்டட் க்ரன்ச்சஸ். பாருங்கள், என் 2 காலையும் வந்து நான் பெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 காலையும் உங்கள் செஸ்ட்டுக்கு நீங்கள் தூக்கணும். அவ்வளோதான். பாதத்தை வந்து ஃப்ளோரில் வைக்கக்கூடாது, பாதம் ஏரில் இருக்கணும். ரொம்ப ஈஸி. நிதானமாக பண்ணுங்கள், நல்ல க்ரன்ச் பண்ணுங்கள், நல்ல செஸ்ட்டுக்கிட்ட வர கொண்டு போங்க. நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, அப்போ தான் உங்களோட கோர் ஆப்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிவர்ஸில் திரும்பி, அதாவது ரிவர்ஸ் சிங்கிள் லெக் க்ரன்ச்சஸ்ன்பாங்க இந்த ஒர்க் அவுட் பேர். நான் உட்காந்து, அதாவது என் பேக் வச்சு நான் கீழே உட்காந்துக்கிறேன். 2 எல்போவையும் நான் வந்து கிரவுண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 காலையும் தூக்கணும். தூக்கிட்டு ஒரு காலாக நீங்கள் வந்து க்ரன்ச் பண்ணணும். அதாவது அதே தான், சேம் 2 காலையும் தூக்கி செஸ்ட்டு கொண்டு வந்தோம். இப்போ ஒரு லெக்காக தூக்கி செஸ்ட்டு கொண்டு வரோம். பாதத்தை கிரவுண்டில் வைக்காதீங்க. சேம், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் க்ரன்ச்சஸ் தான். இதுக்கு பேர் ரிவர்ஸ் சிங்கிள் க்ரன்ச்சஸ்ன்பாங்க, சிங்கிள் லெக் ரைஸ் க்ரன்ச்சஸ்ன்பாங்க. மெதுவாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ நம்பர்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து நல்லா உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகும். அடுத்தது வந்து சிங்கிள் லெக் ரைஸ். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். காலை ஒரு காலை மடக்கி வச்சுட்டேன், ஒரு காலை ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த கால் எவ்வளோ தூரத்துக்கு மேலே தூக்கி கீழே இறக்க முடியுதோ இறக்குங்க. அதுக்காக ஃபுல்லாக மேலே போக வேண்டாம். ஆப்போசிட் லெக்கோட முட்டியோட ஹைட் வரைக்கும் தூக்குனா போதும். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் லெக்கோட முட்டியோட ஹைட் வரை தூக்குனா போதும். அவ்வளோதான். ஈஸியான ஒர்க் அவுட். சூப்பராக உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற கொழுப்பு நல்லாவே கரையும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணால் மேக்ஸிமம் நம்பர் போடுங்க. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக தான் வந்துட்டு மினிமம் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிஞ்சுது. ஸோ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்க. கோர் மசில்ஸ் நல்லா பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.